தங்கத்தை விட வலுவானது இரும்பு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த உப்பு காற்றோடு கலக்கும் பொழுது அந்த இரும்பு ரஸ்ட் ஆகிடுது, துருப்பிடிச்சு போயிடுது. ஆனால் தங்கம் அந்த மாதிரி ஆகவே ஆகாது. நீங்கள் தண்ணியில் ஊற வச்சா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்? வெளி உலகத்தோடு தொடர்பு வைத்துக்கிறதுல. அதனால தான் நம்ம ஒரு நல்ல ஆளை பார்த்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல மனிதரை பார்த்தா தங்கமான ஆள்பா அப்படிம்போம். அவருடைய எந்த ஒரு இதுவுமே அவரை பாதிக்காது, எந்த கெட்ட விஷயங்களும். அது மாதிரி தான் தங்கம். இரும்பு தங்கத்தை விட வலுவாக இருந்தாலும் தங்கத்தை விட சுலபமாக கெட்டு போகக்கூடியது காரணம், துருப்பிடிக்கக்கூடியது காரணம். அது அவுட் சைட் வேர்ல்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால. தங்கம் அப்படி பண்ணுறதில்லை. அதனுடைய புற தூய்மையும் அகத்தூய்மையும் அது மெயின்டைன் பண்ணிக்குது. இது ஃபஸ்ட்டு. அதனால தான் அது ரொம்ப நாள் எந்த விதமாக எதுவும் ஆகாமல், தேனை போல சந்தனத்தை போல பல 100 ஆண்டுகள் ஆனாலும் தன்னுடைய தூய்மையை, தன்னுடைய அந்த குணத்தை இழக்காமல் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேரிட்டி காரணமாக, அதாவது அரிதாக கிடைக்கக்கூடியதுங்கிறது காரணத்தினால சர்வதேச அளவில் அது ஒரு கரன்சியாக என்னைக்கு வேணாலும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஆல்ரெடி அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எங்கே வேணாலும் அதை என்கேஷ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமாக ஒரு கரன்சிக்கு உள்ள சில குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் அது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ அமெரிக்க டாலர் எடுத்துகிட்டு போகிறீங்க, உலகம் முழுக்க 100க்கும் மேற்பட்ட பல நாடுகளில் அதை ஒத்துக்குவாங்க. அதுக்கு இணையாக அல்லது அதை விட பெட்டராக என்ன ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம்.